இதன் அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் எந்த ஒரு ஆணுக்கும் 2 இதயத்தை ஏற்படுத்தவில்லை. அப்படியென்றால் பெண்களுக்கு ஏற்படுத்தியுள்ளானா? ஆம், ஆண்களுக்கு எதிர்ப்பதம் பெண்கள்தான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் குறிக்க இன்சான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம், குர்ஆனில் மற்ற பகுதிகளில் பயன்படுத்தியிருப்பது போல். ஆனால் இங்கு அப்படி பயன்படுத்தவில்லை. அர்-ரஜுல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளான். இதில் பெண்களை உள்ளடக்க முடியாது, ஆண்களை மட்டுமே இந்த வார்த்தை குறிக்கும். இந்த வசனத்தில் முதல் பகுதி ஆண்களுக்கு 2 இதயம் ஏற்படுத்தப்படவில்லை என்று கூறுகிறது. ஆனால் அதை தொடர்ந்து வரும் எல்லா வசனங்களும் பெண்களை பற்றியே பேசுகிறது. இந்த இடத்தில் மட்டுமே ஆண்களை பற்றி குறிப்பிடுகிறது. இதை கவனியுங்கள். இதயம் உடலில் எந்த பகுதியில் இருக்கிறது? அது நெஞ்சறையில் உள்ளே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்கள் குருடாகவில்லை, அவர்களது நெஞ்சில் இருக்கும் இதயங்கள்தான் என்று கூறுகிறான். குலூபுல்லதி ஃபிஸ் சுதூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் இப்போது ஆண்களுக்கு 2 இதயங்கள் இல்லை என்றால் பெண்களுக்கு 2 இதயங்கள் இருக்க வேண்டும் தானே? ஆம். ஒவ்வொரு பெண்ணும் கருத்தரித்து குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவளின் உள்ளே 2 இதயங்கள் தான் இருக்கும், தாயுடையதும் குழந்தையுடையதும். இதனால்தான் அல்லாஹ் நெஞ்சறை என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் உடலின் உள்ளே ஜௌஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். ஸோ பெண்களுக்கு 2 இதயங்கள் நெஞ்சறையில் இல்லை. ஒன்று கருவறையினுள்ளும், மற்றொன்று அவளுடைய இதயம், அது நெஞ்சறையிலும் இருக்கிறது. சுபஹானல்லாஹ்.